கள்ளழகர் கோயில் ஆடி தேரோட்டத்திற்காக கோட்டையூர் வேளங்குடியிலிருந்து சுமார் 25 மாட்டு வண்டியில் 6 தலைமுறைகளாக குழந்தைகளுடன் வழிபாட்டிற்கு மாட்டு வண்டியில் செல்கிறார்கள். அந்த காலத்தில் குலதெய்வ வழிபாட்டிற்கு மாட்டு வண்டியில் சென்றார்கள். இந்த தலைமுறை வரை குடும்பமாக உற்றார் உறவினருடன் செல்கிறார்கள். இந்த குடும்பத்தில் பிறந்த முதல் குழந்தை மொட்டை போடுவது கருப்பர் கோயிலில் தான் போடுகிறார்கள். அது மட்டுமில்லை, தாயும் பிள்ளையும் மாட்டு வண்டியில்தான் பயணம் செய்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் 1 மாத காலமாக நடைபெறும் என சொல்கிறார்கள். 7ஆம் தேதி அழகர் கோயில் சென்றடைவார்கள். அதன் பின்பு அடுத்த நாள் 8ஆம் தேதி 18ஆம் படி கருப்பருக்கு கிடாய் விருந்து வைத்து பொதுமக்களுக்கு போட்டு மீதி உள்ள சாப்பாட்டை வீட்டுக்கு எடுத்து வருவதில்லை, அங்கேயே எல்லோருக்கும் பரிமாறுவார்கள். 9ஆம் தேதி தேரோட்டத்தை பார்த்துவிட்டு 10ஆம் தேதி வீடு திரும்பி விடுவார்கள். எதுக்காக இந்த பாரம்பரியமா செய்றீங்க, என்ன காரணமா செய்றீங்க சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த அழகு பயணம் அப்படின்றது முன்னோர்கள் ஒரு 4 தலைமுறை முன்னாடி அப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புக்கு ஏற்ப இந்த மாட்டு வண்டியில போய் ஆரம்பிச்சாங்க. இப்போ இவ்வளவு வசதிகள் வந்ததுக்கு அப்புறமா நாங்க இதுல போறதுக்கு முக்கிய காரணம், இந்த மாட்டு வண்டி பயணத்தை மாத்துறதுக்கு நாங்க முயற்சி பண்ணும்போது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சாமி போய் கும்பிட்டு அந்த திருப்தியும் இல்லை, அதுல சில குறைகளும் இருந்தது. அதனால இந்த வழிமுறையில நாங்க சாமி கும்பிடுறோம். இதுல முக்கியமா நாங்க இப்போ வீட்டுல குழந்தை பிறந்தோன்னே அந்த வருஷம் முடி வச்சு அங்க போய் முடி அரைக்கி கிடா வெட்டி சாமி கும்பிட்டு வருவோம். அது எதுக்கு எந்த நேரத்துல போவோம் அப்படின்னா ஆடி திருவிழாவுக்கு தான் போவோம். இந்த ஆடி திருவிழான்றது நம்ம மலர்களில் காப்பு கட்டும் போதே நமக்கு அங்கேருந்து திருமுகம் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. எப்போ காப்பு கட்டுறது, கொடியேற்றம் எப்போ தேர் அப்படின்றத அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வண்டியை கட்டிட்டு போய் அங்க முடியறைக்கி சாமி கும்பிட்டு வருவோம். இது 4 தலைமுறையில நடந்துட்டு இருக்கு. இது முக்கியமா இது எந்த ஏரியால இருந்து போறோம்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகால பாளையநாடு அப்படின்னு ஒரு 16 கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருந்து கோட்டையூர் வேளங்குடி அப்படின்ற ஊரு, அதை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு அந்த காலத்துல இருந்து ஒரு 4 தலைமுறைகளா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுல பங்காளிகளும் இருக்காங்க, மாமா மச்சானும் இருக்காங்க, பக்கத்தூரும் இருக்காங்க. அந்த கருப்பர் 18ஆம் படி கருப்பரை நம்ம கும்பிடுறவங்க எல்லாருமே அந்த சாமிக்கு கீழே வர்றவங்க எல்லாரும் வண்டி கட்டி போறோம். வண்டி இருக்கு. இப்போ இந்த வருஷம் 20 வண்டியில இருந்து 20 வண்டி போறோம். குறைஞ்சது 20-25 வண்டி வருஷம் போவோம். இது நம்ம ஊரோட பார்க்கும்போது 25 வண்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 250 பேருக்கிட்ட போவோம். ஆமா, இது நம்ம இப்ப 18ஆம் படி கருப்பரை குலதெய்வமா கும்பிடுறவங்க எல்லாருமே முதல் முடி 18ஆம் படி கருப்பருக்காக அந்த முதல் தலை குழந்தைக்கு வச்சு கிடா வெட்டி, அதாவது முடியறைக்கி கிடா வெட்டி சாமி கும்பிடுறது அது முதல் குழந்தைக்கு. அதுக்கப்புறமும் வருஷம் கிடா வெட்டுறவங்க அந்த குலதெய்வம் கும்பிடுறவங்க எல்லாருமே வருஷம் போய் கிடா வெட்டி சாமி கும்பிடுவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த முடியை வச்சிருக்க குழந்தைய அந்த மாட்டு வண்டியில தான் பயணம் பண்ணணும். அதாவது அந்த குழந்தைய பைக்லயோ இல்ல வேற கார்லயோ கூட போற வண்டியிலயோ எடுத்துட்டு கூட்டிட்டு போக முடியாது. அந்த குழந்தைய இந்த மாட்டு வண்டியில பயணம் பண்ணி அந்த முடியை இறக்குறது தான் அந்த கடவுளுக்கு ஏத்துக்கும் அப்படின்றத ஒரு பாரம்பரியமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.